டிவி நேயர்களுக்கு வணக்கம். சில பேர் படித்து பட்டம் வாங்குவாங்க, சில பேர் சமூகத்துக்கு நல்லது செஞ்சு பட்டம் வாங்குவாங்க, சில பேருக்கு காற்றுல கூட பட்டம் விட தெரியாது, இன்னும் சில பேர் வேலைக்கே போகாமல் வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கான சொத்தே ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, ஒரு லுங்கி தான். இந்த மாதிரியான ஆட்களும் தங்களுக்கு தாங்களே பட்டம் வச்சுட்டு இருப்பாங்க. நவரச திலகம். இன்னைக்கு இவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹீரோ மாகாப்பா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அண்ட் இவரு கூடவே நடிகர் திலகம்னு பட்டம் கொடுத்த நம்மளுடைய டிரெக்டர் கம்ரான் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுலாமா? தயவு செய்து கூப்பிடுங்க. ஓகே. ஸோ ஒரு ரசத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஆனால் 9 ரசத்துக்கும் ஈக்குவலான ஒரே ஹீரோயின் இவங்க 9 நவரசத்துக்கும் சமாளித்த ஒரு ஹீரோயின் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ருஸ்தி. ஸ்ருஸ்தி, ப்ளீஸ் வெல்கம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து செல்லமான அப்பாக்கள் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய ஜேபி சாரும் நம்மளுடைய இளவரசி சாரும் தான். சார் ப்ளீஸ் வெல்கம். நவரச திலகத்துக்கு பில்டப் கொடுத்த நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் மாக்காப்பா கிட்ட வந்து நான் பேசிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. வெளியில போங்க. இங்கே இருங்க. இல்லை, அவரோட நடிப்பை மட்டும் இப்போ ஸ்பெஷலாக வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து உங்களோட நடிப்பை நம்ம பார்க்க போகிறோம். என்னது? ஸோ இப்போ வந்து அந்த 9 நவரசம் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ரசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தக்காளி ரசம், மிளகு ரசம், பைனாப்பிள் ரசம். ஒரு நிமிஷம் இருமா. அதாவது என்னன்னா இது மாதிரி ரசங்களை நம்ம ஃபேமிலியே பார்க்கலாம், நம்ம இங்கேயே கூட பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் மாதிரி எப்படி பப்ளியாகிறாங்க. கரெக்டா? அவர் பாருங்க, நம்ம சித்தார்த் ஃபெபின் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கா ரசம். முருங்கா ரசமா? முருங்கா மாதிரி நீட்டாக இருக்கிறாரு பாருங்க. ஓகேங்களா? சார் நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ரசம். எப்போதுமே வந்து கொஞ்சம் காரசாரமாகவே ஏதாவது விஷயங்களை பேசிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு விஷயங்களை பேசி முடிச்சுக்கப்பா. எங்க 2 பேரும் எந்த ரசத்திலும் சேர்த்துறாத. அப்ப ஜேபி சார், இளவரசி சார் அவரையும் சொல்லுங்க. நாங்க ரசத்துல வர மாட்டோம். சரி, 9 ரசம் நான் என்னன்னு சொல்றேன். நீங்க 9 ரசம் முதல்ல என்னன்னு சொல்லுமா, அதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அன்பு, கோபம். தம்பி காமெடி பண்ணாதீங்க தம்பி. சார் செம கோவமா இருக்கிறேன் சார். சும்மா. வீரம், வெறுப்பு. அது எங்க மூஞ்சி பாருங்க இப்போ. பயம். பயம் தான், வந்ததுலேருந்து பயமா தான் இருக்கிறேன். இல்லை பரவாயில்ல, அது மக்களுக்கு தெரியணும்ல. நகைச்சுவை. நகைச்சுவை சார் இதே கரெக்டாக தான் இருக்கு. இரக்கம். நாய்க்குட்டி கூப்பிடுற மாதிரியே இருக்கே. இருங்க, வேஸ்ல காமிங்க. இப்போ அடுத்து சுஷ்டிட்டாங்க ஒரு 2 ரசத்தை எடுத்து விடுங்க. அறியாமை. இதான் சார், இதே திருக்குறள்ல இருந்தெல்லாம் எடுத்து சொல்லுது இந்த பிள்ளை. தமிழ் இயலாமை, அறியாமை. அறியாமையா? அமைதி. அது நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். போதும் ப்ளீஸ். ஓகே, சூப்பர் மாக்கப்பா. ஸோ இப்போ நினச்சா கூட எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் இங்கே இருக்கார், அண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கார், ஜேபி சார். ஸோ இவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நீங்கள் வந்து நடித்து காமிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் டிரெக்டர் சார், நவரச திலகம் படத்துக்கு வந்து நம்மளுடைய மாக்காப்பா அவர்கள் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் ஆஸ் அ ஹீரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ இந்த மைண்ட் தாட் வந்தது? வாயில் பேசி வார்த்தைகளால், வார்த்தை ஜாலங்களால் அட்ராக்ட் பண்ண ஒரு ஆள் இதுக்கு வேணும்னு தோணுச்சு. அதனால என்ன உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர். அண்ட் ஜேபி சார் வணக்கம். வணக்கம். அண்ட் உங்களை வந்து நிறைய படங்களை நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். நல்ல ஒரு அப்பாவாக வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரியலாக இருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து இவர் தான் அப்பா, நமக்கு எல்லாருமே வந்து இவர் அப்பாவாக தெரிகிறாரு, அண்ணாவாக தெரிகிறாரு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் வந்து மாக்காப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து முதல் தடவை பார்க்கும்போதே வந்து எனக்கு வெறுப்பாக இருக்கடா, எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பார்க்க வந்து பழகிட்டாரா, நல்லவர் ஆயிட்டாரா? இல்லை, அது முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் படம் பூரா எங்கள் 2 பேருக்கும் அந்த எலியும் போன கேரக்டர் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எங்கெல்லாம் பார்க்குறேன்னு அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் அதுக்கு உண்டான அதான் அவஸ்தைகள். இப்போ இந்த கேரக்டரே அப்படி தான் இருக்கும். நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருந்துகிட்டு இருக்கும். பட் அதோட எதிர் விளைவு இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹியூமர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் 2 பேரோட கான்ஃப்ளிக்ட். அதுதான். அண்ட் இந்த படத்தோடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். பொண்ணோட அப்பா, அதனால தான் அவரை பார்த்தா வெறுப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது நான் ஆரம்பத்தில் வேறு என்ன ரீசன்? அது ஒன்று தானே. படத்தோட கதாநாயகன் அவர், பொண்ணுக்கு அப்பா நான் படத்தில்.
அப்போ இவரை பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்கிறது வேறு எதுவும் ரீசனே தேவையில்லையே உங்களுக்கு. கண்டிப்பா. நீங்க எப்படி மாமா உன் பொண்ணு கூட அந்த மாதிரி வந்து கேட்டு நீங்க அவரை முறைச்சிக்கிறீங்களா இல்லை எப்படி? அப்படிலாம் அங்கே கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க. என் காது படவே என் பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பேசுவாங்க, அது என் காதில் விழுந்திருக்கும். ஆனால் பொண்ணோட அப்பா நான் தான் தெரியாது. ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து மாட்டிக்கிறீங்க இல்லையா? அப்புறம் ஏன் எனக்கு அவரை உன்னை கண்டாலே எரிச்சலாக இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேன் அப்புறம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி வாயில வடை சுட்டுட்டு கேரக்டர் தான். ஒரு நாள் பப்ளிக்ல சுட்டுட்டு இருக்கும்போது அது மாதிரி தெரிய வந்துடும். அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிறது தான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது போன்ற விஷயங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. வணக்கம். வணக்கம். உங்களையும் வந்து நாங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அவர் ஒரு பக்கம் அப்பாவை நடிச்சாரு, நீங்கள் ஒரு பக்கம் அப்பாவை நடிப்பீங்க. 2 அப்பாக்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரே மேடையில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இதை பற்றி ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த அப்பா நடிகனாகிறதுக்கு முக்கியமான காரணம் தயாரிப்பாளர் அவர். என்னைய நடிகனாக கூட்டி போய் தயாரிப்பாளர் ஆக்கிறவர் அவர். நாங்கள் இவர்கிட்ட கேட்குறதே அப்படி தான். எங்கள் படத்தில் வந்து நடித்து எங்கள் படத்தை வெற்றி விழாக்குங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோ ராசியான ஒரு மனிதர். ஓ சூப்பர். இதில் வந்து என்னென்னா, கமரண்ணன் வந்து நான் கேமராமேனாக இருக்கும்போது பூபதி பாண்டியன்ட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர், வின்னரு, அது மாதிரி பூபதி பாண்டியனோட எல்லா சரவடி டைமிங்லாம் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு தடவை சும்மா ஜென்ரலாக பேசும்போது கூட வந்து ஏதாவது ஒரு நகைச்சுவை ததும்போது இருக்கக்கூடிய ஒரு கேமரானோட கேரக்டர். ஸோ ஒரு படம் பண்ணுறாருன்னு போது இந்த மாதிரி ஃபோன் பண்ணோன்னா, என்ன தம்பி அப்படின்னா, இந்த மாதிரி படம் ஒன்று கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள்லையா வாங்க. சில பேர் வர வேண்டியவங்க ஏன்டா டிலே ஆகுறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும். வேமா வந்துடணும், வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டிலேடு லிஸ்ட்டில் வந்து எங்களுக்கு பின்னாடி ஜூனியர்ஸ் ஒர்க் பண்ணவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் போராடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் கம்ரன். இப்போ இவர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல வரும்போது என்னென்னா, படத்தில் அப்பாவை நடித்து அநேகமாக இந்திய அரசாங்கம் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு தண்டனையை நிறைவேற்றலாம். அவ்வளோ பேர்த்துக்கு அப்பா நடித்து குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அப்பான்னா என்னென்னா, ஒரு ஓரமாக உட்காரணும், பழைய பேப்பர் படிக்கணும், பழைய பேப்பர் இன்னைக்கு படிக்கணும், ஒரு ஓட்ட கண்ணாடி போடணும், ப்ளே இல்லாமல் இருக்கும் கேரக்டர். அப்பானா சில இதில் ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிற அளவுக்கு தான் அப்பா அம்மாவுக்கு கேரக்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் அனாதைங்கிற மாதிரி ஆகிடும். அது நானும் இவருமே அப்பப்போ கொஞ்சம் பேசிட்டு இருப்போம், இதில் எதாவது வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது வேணாம்டா அப்படின்னு முடிவெடுக்கும்போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பானார், என்னையா ஒன்டையும் வந்து அப்போ நீயும் அப்பா தானே, எனக்கு அப்பாவை நடிக்கிறத தவிர வேறு எதுக்குமே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதில் வந்து நீங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு அப்பா கொஞ்சம் பின்னாடி சொல்லிடுறேன். இல்ல அவருக்கு கலர் மேட்சிங் பாருங்க. எங்க டைரக்டர் வந்து பாருங்க, அது நாங்க 2 பேரும் மாநிறம் பொன்னிறம், இவங்க 2 பேரும் வந்து இட்லி நிறம். இல்ல அந்த சபதம் வந்து பாத்தீங்கன்னா மாக்கப்படுறது கரெக்ட் தான் நினைக்கிறேன். நீங்க வந்து நிறைய படங்கள் வந்து அப்பா நடிச்சிருக்கீங்க. அவரும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து இனிமே வந்து நான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நான் 16 இவர் கதை சொல்லும்போது சாரோட கேரக்டர் யாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல, நான் கேட்ட முதல் கேள்வி அந்த கேரக்டர் யார் பண்றாங்க அப்படின்னு. இவரோட கேரக்டர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படத்தில். இப்போ ஷூட்டிங் டிலே ஆச்சுன்னா ஏப்பா டிலே ஆகுது அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேரக்டர். ஒரு திரைக்கதையுடைய பலம் என்னென்னா, ஒரு கதாநாயகி, இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அல்லது இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற தம்பி மாக்காப்பாக இருக்கட்டும், திரைக்கதைங்கிறது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேரக்டர் கொண்டு போகும்போது தான் அது வந்து பலமாக இருக்கும். அதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டரோட மிகப்பெரிய பலம். அதை வந்து அவருடைய அனுபவம், அவருடைய தன்னம்பிக்கை எடுத்துக்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த படத்தை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு. எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த பொடி மாசில் இருக்க ஒரு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடையாது. இவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போனாலும். ஸோ அதுதான் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா பொடி மாசை வச்சு சார் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பொடி மாஸ் சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கதையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த பொடி மாசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வச்சிருக்காரு. அண்ட் வந்து ஒரு மல்டி டேஸ்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் டைலாக்கே இருக்குது, நான் பாட்டுக்கு 2 வீலரில் சுற்றிட்டு இருந்த நமோ நாராயணன் 4 ரவுடியை கூட்டு சுற்றுற சுமோ நாராயணன் ஆக்கிட்டே அப்படின்னு. ஸோ அவர் வந்து நிப்பார் பார்த்துல எப்படி அப்படின்னா, அப்போ அங்கே ஒரு கேரக்டர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை பொடி மாஸ் தான் அப்படிம்பார். மாஸ் இல்லை பொடி மாஸ் தான் அப்படிம்பார். அதுக்காக தான் பொடி மாஸ் வந்து ஒரு மாசான ஐட்டம் தான். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிக்கன் 65 அதெல்லாம் ஆர்டர் பண்ணால் இதாக இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போ ஓரளவுக்கு பணம் இருக்கிறவங்க, ரொம்ப கம்மியாக பணம் இருக்கிறவங்க வந்து ஆம்லேட் சாப்பிடுவாங்க, அந்த ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க. இப்போ ஆஃப் பாயில் 2 வெட்ட முடியாது, ஆம்லேட்டை 2 வெட்ட முடியாது. ஆனால் பொடி மாசை எத்தனை பேர் கூட வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். என்னோட கேரக்டர் பேர் நேம் சித்ரா. MB she medical student and family oriented girl. அப்பா like daddy's girl, full family. அது ஒரு next door சொன்ன குடும்ப பெண் இல்லையா? ஓகே. ஸோ மாக்கப்பா வந்து எந்த அளவுக்குலாம் வந்து இந்த படத்தில் உங்ககிட்ட சேட்டை பண்ணிட்டே இருக்காரு? ஏன்னா வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு 12th ஃபெயிலு நினச்சிட்டு. ஸோ அப்போலாம் வந்து என்ன மாதிரியான சேட்டைகள்லாம் நடக்கும்? இல்லை, கேரக்டர் செட்டே தான், பட் ஒரிஜினலாக உண்மை ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவர் டயலாக் சென்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அங்கே இங்கே ஏதோ காமெடி போட்டுகிட்டே இருந்தார். ஸோ லைக் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு 2-3 வார்த்தை இப்படி சொல்கிறது. ஸோ இட் வாஸ் நைஸ், வெரி சப்போர்ட்டிவ் இருந்து. ரிமோட் பிளேஸில் பேசிகிட்டு இருப்பார்.
கிராஸ் பண்ண அவங்க ஊர் லேடி என்ன டாக்டர் அம்மா யார் இது மாதிரி ஃப்ரெண்டுங்கிற ஆள் இல்லாத இடத்துல நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காருன்னு புலவிட்டு போயிடும். அப்போ இவர் அதை அம்மா டாக்டரான்னு கேட்பார். அந்த அம்மா டாக்டர் அம்மாவான்னு கேட்டோன்னா எங்கள் அம்மா டாக்டர் அம்மா இல்லை நான் தான் டாக்டர் மெடிக்கல் கார் வர்றேங்கன்னு பைக் எடுத்து அது வரைக்கும் சின்சியராக ஃபாலோ பண்ணவர். மெடிக்கல் கார் ஸ்டூடெண்ட்னா ஜகா வாங்கிடுவார். இல்லை நான் தான் சொல்லுவேன், டைலாக்கே சொல்லுவேன். அதாவது நீங்கள் வந்து பிகாம் படிக்கிறீங்க இல்லை பிஏ படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 12th ஃபெயில் அதுதான் சொல்லுவேன். நீங்கள் 12th ஃபெயில் நினச்சேன், சரி நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு. நீங்கள் டாக்டர்லாம் நீங்கள் வேலைக்கு ஆகாதுங்க, நான் கிளம்புறேங்கன்ட்டு கிளம்பி ஓடுவேன். அப்போ இவங்க என்னை மடிக்குவாங்க, அது எப்படி நீ டாக்டர்னு ஏன் ஓடுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும், அப்படியே நடக்க வேண்டியதாக நடக்கும். உங்களோட ஃபேமஸ் டைலாக் இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டைலாகை சொல்லிட்டு உங்களுடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். என் பேர் கேரக்டர் பேர் படத்தில் திருநாவுக்கரசு. ஸோ அந்த பேர் படிக்க எனக்கு ஒன் டே ஆச்சு. பேர் படிக்கிறதுக்கே ஒன் டேவா? திருநாவுக்கரசு ஐம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் தட் வேர்ட் பிஃபோர். ஸோ ஒரு தாட்டி நான் மறந்துடுவேன் திருநாவுக்கரசு. அசோசியேட் கிட்ட கேட்பேன், என் பேர் என்னது படத்தில் திருநாவுக்கரசு. ஓகே ஓகே. ஸோ ஒரு பஞ்ச் டைலாக் இது ஆக்சுவலி. அது நான் பேசுறது சார் ஃபர்ஸ்ட் அந்த பேரை உச்சரிக்கும் போது எப்படி சார் இவர் உச்சரிச்சார்? அந்த பேர் மட்டும் இல்லை, எல்லா பேருக்குமே அடைக்கலாம் அப்படின்னா ஆடுகளம்ன்றவார். நீங்கள் யூஎஸ்லேருந்து வந்தீங்களா? இல்லை யூகேலேருந்து வந்தீங்களா? இல்லை அங்கே வந்தால் தான் அப்படி பேசணுமா? இல்லை எந்த ஒரு வார்த்தையுமே வரலன்னு சார் சொன்னார். கொல்லக்குட்டை பாசான்னு கேட்கணும், கொலக்கட்டை பாசான்ட்டாரு. பாஸ் என்ன பாஸ், நான் என்ன கொலக்கட்டை பாசா? சித்தார்த்தனால எனக்கும் நம்ம கருணாவுக்கும் உனக்குமா ஓகே எல்லாருமே, அதாவது என்னென்னா அது ஒரு ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ ஷூட்டிங் நடக்கும்போது இல்லைன்னா அது மாதிரி இன்டர்வியூ அப்பெல்லாம் உட்காந்து பேச முடியாது. அது மாதிரி நடந்த சம்பவம் தான் அது. அவர் அங்கே பேசுவார், அவங்க டப்பிங்கில் மாற்றிக்கலாம். ஸோ ஆனால் அவர் பேசுகிறத வந்து பார்க்கும்போது நீங்கள் நம்ம ஆப்போசிட்டில் இருப்போம்ல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு பின்னாடி கேமரா இருந்தாலும் நம்மளுக்கு பாடி ஆடிடும்ல. அது மாதிரி நிறைய திட்டு வாங்கியிருக்கோம் சிரித்து. என்ன பாஸ் அப்படின்றதுக்கு பிரதர் வந்து என்ன போஷ் அப்படின்னுவார், சிரிச்சிருவோம். இது எத்தனை டேக், 4 டேக் 5 டேக்லாம் போய் ஒரு இதில் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் 2 பேரும் வேண்டான்ட்டார். நீங்களும் கருணாவும் வேண்டாம், நீங்கள் போங்க. இவருக்கு மட்டும் க்ளோஸ் வச்சுலாம் எடுத்துருக்காரு இவர். அதான் இந்த பேர் சொல்கிற உச்சரிக்கிறதுல என்ன, அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸு. ஸோ அது செட்டில் என்னன்னா அது இவங்கெல்லாம் சிரிச்சு. இந்த மாதிரியான காமெடி சீன்ஸில் நீங்கள் இருக்கீங்களா சார் இவங்க கூட இந்த அட்டகாசத்தில்? அதான் இவங்க பண்ணுற அட்ராஷியஸ்னஸ் எல்லாமே என்னை வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பொறுப்பான தகப்பேன் இப்படி காவாளிக 2 வந்து வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் மூஞ்சில் சிரிப்பு இருக்குமா, எள்ளும் கொள்ளுமா தான் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டாக அந்த டைலாக் சொல்லிருட்டாரு. இந்த ட்ரைலரில் வர டைலாகா எங்க சித்தார்த்த அந்த கொடூரமான அந்த டைலாக சொல்லுங்க, வீரமான அந்த டைலாக. நெத்தியில திருநீர், பேர் திருநாவுக்கரசு சொன்னேன், உருட்டு விளையாட சொம்புன்னு நினைச்சியா நீ என்ன அழிச்சிருவேன். அதுல என்ன கையில வந்து அந்த தம்மு வேற இல்லையா? என் ஹாபிஸ் இந்த படத்துல அதெல்லாம் தான், தம்மு குடி பொண்ணுங்க. இவர் வந்து நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களா இல்ல அந்த கேரக்டருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயலாக் தான். ஓகே. அதுக்குள்ளே இவர் அடாப்ட் ஆகிட்டார் ரொம்ப ஈஸியாக. அதாவது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் அந்த சின்ன மைனஸ் தான் அவரோட ப்ளஸ்ஸு. ஆடியன்ஸ்க்கு அப்படி தான் அவர் தெரிஞ்சிருக்கு. பட் இந்த கேரக்டருக்கும் அது ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர்னு வெளியில் பார்க்கும்போது தெரியாது இல்லையா? ஓகே. லிம்கா இருக்கா ட்ரை பண்ணுற அளவுக்கு ஒரே நேரத்தில் தப்பு பண்ணுற கேரக்டர்னு தெரியாது. ஸோ ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. யாரெல்லாம் மக்கப்பா நடிச்சிருக்காங்க? ஜேபி சார், இளவர் சார், கருணா நல்ல ஃப்ரெண்டு. நல்லா அந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் படம் அவர் கூட நடிக்கிறது. அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட கேரக்டர் பற்றி சொல்லிட்டே நீங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இருக்கிறவங்க கூட ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் என்ன வேலை பண்ணுவார்? சும்மா இருக்கிற ஒரு கேரக்டர் கூட சும்மாவே இருப்பாரு இல்லையா? அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஏன்னா சும்மா இருக்கிறவங்க நிறைய வேலை விடுவான்ல, அதெல்லாம் செய்கிற ஒரு கேரக்டரு. கூடவே மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நண்பன், எது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட தான்டா இருப்பேன், நீ கிணத்துல விழுந்தாலும் உங்க கூட குதிப்பண்டா அப்படின்னு கூட இருக்கக்கூடிய. ஆமாம். ஆனால் பல இடங்களில் தனியாக அவர் என்னை விட்டு ட்ரெயினை விட்டு கூட குச்சி ஓடிடுவார். அப்படி சொல்கிற ஒரு நண்பன், உனக்காக உயிரே கொடுப்பட்டா அப்படின்னு 50 ரூபா டிக்கெட்டுக்கு ட்ரெயினை விட்டே குச்சிருவான். சரி, இது நீங்க ரியலா சொல்றீங்களா இல்ல வந்து சத்தியமா சொல்றேன். அதுதான் அவருடைய கேரக்டர். ஸோ இந்த படத்தில் அவருடைய எல்லா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே, ஈவன் சின்ன கேரக்டர்ஸுமே நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னை தவிர யாருமே அவரை இன்னும் பார்க்கல. இதில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க யாருமே. நானே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். ஓகே. அவர் செட்டில்ட் இன் யூஎஸ்.
மொபைலில் தான் கதை சொன்னேன். 3.5 மணி நேரம் மொபைலில் தான் கதை கேட்டார். கேட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னார். ஸ்டில் நோ இன்றைக்கி வரைக்கும் என்ன வேணும்னாலும் ஒரு நாள் கூட நோ சொன்னதில்லை. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ண பட்ஜெட் வேறு, ஃபைனலாக வந்து நிற்கிறது வேறு. பெரிய லெவலில் செலவு பண்ணார். எந்த விதத்துலையுமே நான் கேட்டது இல்லை, இது வேணாம் மாற்றுங்க, ஒரு நாள் சொன்னதே இல்லை. இளவரசி சார், நீங்கள் நிறைய படங்கள் அப்பாவை நடிச்சிருக்கீங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கப்பா அவருக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்கீங்க. அண்ட் அடிப்படையாக வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். அண்ட் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தை பொறுத்த மட்டும் இல்லைன்னா இப்போ என்னோட சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நல்ல அவுடோரில் கரெக்டான ஒரு லொக்கேஷன்ஸ். வீடு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து கேமராவே வைக்க முடியாது உள்ளே. பட் அது ஃபுல் வீடு காமிக்கணும், அதில் சார் வருவாங்க, இன்னொரு கேரக்டர் உள்ளே வரணும், நிறைய கேரக்டர் உள்ளே போகணும், ஷார்ட் கோரியோகிராஃப் பண்ணுறதுன்றது பிளேஸ்மெண்ட்டே இல்லாத இடங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் இடத்துல எல்லாம் கூட அதுக்கு வந்து ஒரு டைரக்டர் சப்போர்ட் வேணும். கேமராமேனுக்கு வந்து கேமராமேனோட டிஃபிகல்ட்டை புரிகிற டைரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இந்த படத்தில் வேலை செஞ்ச கேமராமேனுக்கு இருக்குது. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தில் வந்து எல்லாம் வேகமாக வேலை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப சிக்கல். அது வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு கேமராமேனுக்கு வந்து சவாலாக இருக்குது. ஃபிலிமில் நம்ம எடுத்த டக்கு டக்குன்னு எடுத்த முடிவுகளை இப்போ எடுக்க முடியாது. படம் உடனே கல்யாண வீட்டில் பார்த்தது மாதிரி தெரியுதுன்றதுனால அந்த ப்ராசஸே அப்படி தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு டைரக்டர் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீமில் இந்த கேமராமேன் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அண்ட் ஜேபி சார், நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு படங்கள்லையும் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணால் தான் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன விஷயம் வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த படத்தில்? என்ன பிடிச்ச ஸ்கிரிப்ட் தாங்க. அவர் சொன்ன விதம், அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு 1/2 hour மீட் பண்ண சார் பேசலான்னு கிட்டத்தட்ட அபவுட் ஆல்மோஸ்ட் 2 hours. படத்தோடைய பாடல்கள் பற்றி சொல்லுங்கள். எத்தனை பாடல்கள் இருக்குது, யார் எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் 5 songs இருக்குது. ஆனால் படத்தில் 4 songs தான் வரும் விஷுவலி. ஆல் சாங்ஸ் மோகன்ராஜ் எழுதியிருக்காரு. மோகன்ராஜ் இப்போ ஜில்லா விட்டு ஜில்லா எழுதினார், சுந்தர் பாண்டியன் ஓப்பனிங் சாங் எழுதினார். ஸோ அவர் என் குட் ஃப்ரெண்ட். அண்ட் கம்போசிங் டைம்லேயே நான் மோகன்ஜியை கூப்பிட்டு நம்ம சேர்ந்து உட்காந்து கம்போஸ் பண்ணுவோம். ஸோ இந்த படத்தில் கம்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா காமராஜ் சருக்கு கிளியராக தெரிஞ்சது எந்த சாங் வேணும், எந்த மாதிரி சாங் இங்கே வேணும்னு. ஓப்பனிங் சாங் ஆண்டனி தாசன் பாடினார், மோகன்ராஜ் எழுதினார். செகண்ட் டம்மி டவாலின்னு ஒரு சாங் இருக்குது. அது எப்படின்னா ஹீரோயின் பிரேக்கப் ஆயிரும், அப்போ தான் அந்த 16 பழங்க அந்த டைலாக் வருது. ஸோ டைரக்டர் சொன்னார் இப்படி ஒரு பிரேக்கப் சாங் வேணும்னு. ஆனால் கொஞ்சம் யூஸ்வலாக எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லும் போது தான் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆகணும்னு இருக்குது. ஆனால் ஹீரோ சொல்கிறான் இல்லை எனக்கு இன்னும் அவன் வேணும்னு சொல்கிறான். அப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் வரலான்னு சொல்லிட்டு டவாலி டவாலி டம்மி டவாலி நீ மரத்தை சுற்ற டுவெட் பாட வேண்டாம் பங்காளின்னு ஃப்ரெண்டு பாடுறாரு. ஸோ ஹோல் சாங் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டோட ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி, ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து அவங்கள மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணாமல் மற்ற எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அண்ட் உங்கள் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண படம் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நல்ல சக்ஸஸ் அடைஞ்சு திரும்ப எல்லாருமே ஒன்ஸ் அகேன் நம்ம சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.